எப்படி ஜாமீன் கிடைச்சது அதோடைய அருமை, அந்த அருமையை சொல்கிறேன். கஷ்டப்பட்டு எப்படி ஜாமீன் வாங்கினதுக்கு அடுத்த நாள்ல இருந்து எப்படி மாறினாங்க, எவ்வளவு முரண்கள் உங்களுடைய இதில். ஒரு பக்கம் கைது, இன்னொரு பக்கம் ஹாஸ்பிட்டலில் பார்க்குறீங்க, இங்கே ஹைவேஸ் கார்பஸ் போடுறீங்க, ஜாமீனும் போடுறீங்க. இது சரியாக இருக்கும்? நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் ஊடகங்கள் வந்து சின்ன விஷயம் ஏடிஎம்கே எதிராக செங்கோட்டையன் நேற்று கூட பாருங்கள் எம்எல்ஏக்கள் கூட்டத்துக்கு கலந்துங்கன்னா அதை பூதாகரமாக்கி அன்றைக்கி நைட்டு விவாதம்லாம் பண்ணுவாங்க. ரேஷனல் வாய்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம் சிறப்பு நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் திரு முத்தலிஃப் அவர்களை சந்திக்க இருக்கிறோம். வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த வாரம்ட்டு இல்லை, நேற்று நீதிபதி இது நீதிமன்றத்தின் நாள்னு சொல்லிட்டு நீங்களும் ட்விட்டு போட்டிருந்தீங்க. கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் அந்த பிரசாந்த் பிரகாஷ்ராஜ் ஒரு படத்தில் சொல்லுவார், அடி மேலே அடி விழுந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரே நாளில் நாலு அடி. அதாவது முதல்ல முக்கியமாக வந்துட்டு செந்தில் பாலாஜி அவர்களுடைய அந்த அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களுடைய வழக்கில் வந்துட்டு உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குன்னா, கெடு விதிச்சிருக்கு. கிட்டத்தட்ட உங்களுக்கு சுதந்திரம் வேணுமா இல்லை அமைச்சர் பதவி வேணுமா அப்படின்னு திங்கக்கிழமை சொல்லியிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க இந்த கெடுவை? நம்ம முன்னாடியே இந்த தீவிரவாத தாக்குதல் பற்றி பேசும்பொழுது அந்த பிஎம்எல்ஏ ஆக்ட் பற்றி பேசியிருந்தோம். அப்போது அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஆக்ட் வந்து பிஎம்எல் ஆக்ட். அந்த பிஎம்எல் ஆக்டில் கொடுக்கப்பட்ட அதிகாரங்கள் மிக மிக கடுமையானவை. அதில் கைது செய்யப்பட்டவருக்கு ஜாமீன் அவ்வளோ எளிதில் கிடைக்காது. அப்படி ஜாமீன் கிடைக்கணும்னா அவர் குற்றமற்றவர்னு நீதிமன்றத்தை நம்ப வைக்க வேண்டும். அந்த சட்டத்தின் கீழே ஒரு வாக்குமூலம் வாங்குகிறாங்க, அந்த பிரிவு 17 கீழே ஒரு வாக்குமூலம் வாங்குகிறாங்கன்னா அந்த வாக்குமூலத்தை நான் வந்து தப்பாக கொடுத்துட்டேன், என்னை மிரட்டி வாங்கினாங்கன்னு சொல்ல முடியாது. அந்த வாக்குமூலம் நீதிமன்றத்தில் செல்லும். அந்த இதில் வந்து 17 அந்த பிரிவு கீழே பொருளுங்களை சீஸ் பண்ணுறது மற்ற எல்லாத்துக்குமே அமலாக்கத்துறைக்கு அதிகாரம் உண்டு. இவர்களை மற்ற குற்றவியல் சட்டங்களில் உங்களுக்கு ஒரு குற்றம் நடந்து கைதாகி சிறையில் இருக்கிறாரு, ஜாமீன் மறுக்கப்பட்டாலும் சார்ஜ் ஷீட்டு ஃபைல் பண்ணிவிட்டு வழக்கு விசாரணை ஆரம்பிச்சிடுச்சுன்னா அவருக்கு விடுதலை கொடுக்கணும். குறிப்பிட்ட நாள் தான், 60 நாள் ரிமாண்டில் இருக்கலாம், 90 நாள் இருக்கலாம் பெரிய குற்றங்களுக்கு. அதுக்கு மேலே ஒருத்தரை சிறையில் வைக்கக்கூடாதுன்னு சட்டம் இருக்குது. அப்போது இந்த பிஎம்எல் ஆக்டில் அந்த இதெல்லாம் கிடையாது. நீங்கள் எவ்வளோ நாள் வேணாலும் சிறையில் இருக்கணும். நீங்கள் இந்த ட்வின் கண்டிஷன் சொல்லுவாங்க, அதை நீங்கள் நீதிமன்றத்தை நம்ப வைக்கிறது, இதெல்லாம் பண்ணால் தான் உங்களுக்கு விடுதலை. இந்த இதில் பார்த்தீங்கன்னா மணிஷ் சிசோடியா, சத்யேந்திர ஜெயின், இவர்கள் எல்லோரும், இன்னும் சிலர் இந்த டெல்லி மதுபான வழக்கு கொள்கையில் பிஎம்எல் ஆக்டில் கைதாகி சிறையில் இருந்தாங்க. அவர்களுக்கு விடுதலையே கிடைக்கல. இந்த நேரத்தில் தான் இவர் ஜாப் ராக்கெட் கேஸில் செந்தில் பாலாஜி அவர் மேலே இது லஞ்ச ஒழிப்பு வழக்கு பதிவு செய்யப்படுது. 2015 பதிவு பண்ணி 17 சார்ஜ் ஷீட்டு மற்ற விஷயங்கள்லாம் போய் அவர் நீதிமன்றத்தில் நாங்கள் வந்து இங்கே உயர்நீதிமன்றத்தில் பணத்தை திருப்பி கொடுத்துட்டோம், சமாதானமாக போயிட்டோம்னா அந்த வழக்கை குவாஷ் பண்ணுறாரு. அப்போ ஈடியால் ஒன்றும் பண்ண முடியல. கொஞ்சம் ஆண்டு கழித்து 2021, 22 காலகட்டங்களில் அதில் பாதிக்கப்பட்ட ஒருத்தர் வழக்குக்கு போகிறாரு. போகும்பொழுது நீதிமன்றம் இந்த விஷயத்தை கையில் எடுக்கும்பொழுது இதில் வந்து எப்படி நீங்கள் அரசு சம்மந்தப்பட்ட வேலை சம்மந்தப்பட்ட விஷயம், இவங்கெல்லாம் அரசு ஊழியர்களாக கருதப்படுவாங்க. அப்போ இது வந்து எப்படி இந்த கொடுக்கல் வாங்கல் மாதிரி கேஸை குவாஷ் பண்ணீங்க, அது கிடையாதுன்னு சொல்லிட்டு வழக்கை மறு விசாரணை பண்ண சொல்கிறாங்க. வழக்குக்கு மறுபடியும் உயிர் கொடுக்குறாங்க. வழக்குக்கு உயிர் கொடுக்கும் பொழுது அந்த வழக்கு இருந்ததுன்னா அமலாக்கத்துறை உள்ளே வர முடியும். ஏன்னா சட்டவிரோத பணம் அதில் அந்த அதிகமாக இருந்தாலே அவங்க உள்ளே வர முடியும். ப்ரெடிகேட்டட் அஃபென்ஸ், மூல வழக்கு அப்படி இருந்தால் வர முடியும். அதற்கு எவ்வளோ சட்ட போராட்டம்லாம் நடத்தினார். இது 2015 2023 வரைக்கும் 8 ஆண்டுகள் இது மேலும் ஈடிக்கு ஒரு ஆதாயமாக கிடைக்கும், இவருக்கு ஒரு ஆதாயம் கிடைக்கும், இப்படியே அப்ஸ் அண்ட் டவுனில் வந்து 2023 கிட்ட இதில் ஒரு முடிவு வந்து தீவிரமாக அமலாக்கத்துறை ரெய்டு இறங்குது. அப்போவும் இவருடைய அந்த ரியாக்ஷன் மற்றதில் அன்னைக்கு இவரை கைது பண்ணுறாங்க. ஜூன் மாதம் கைது பண்ணுறாங்க. கைது பண்ணி சிறையில் அடைத்த பிறகும் பல வகையாக இப்போ அந்த டாஸ்மார்க் மேட்டரில் முட்டுறாங்க பாருங்கள்.
ஒரு சட்டத்தை சரியாக கணிக்காமல் எனக்கு என்னென்னு மோதுறது, எந்த வகையிலையாவது இதை தடுக்கலாமா, இதை பண்ண முடியுமான்ற மாதிரி பண்ணுறதில்லன்ற மாதிரி பல வகையான தீர்ப்புகளை இவங்களே போய் வாங்கிட்டு வந்தாங்க. அவர் அரெஸ்ட் பண்ணி ஹாஸ்பிட்டலில் இருக்கார், அவங்க ஒய்ஃப் போய் பார்க்குறாங்க. ஜெயிலில் அவர் விசாரணை நீதிமன்றத்தில் அவரை ரிமாண்ட் பண்ணுறாங்க. ரிமாண்ட் பண்ணும்பொழுது இவங்க ஜாமீன் மனு போடுறாங்க. இங்கே அவங்க மனைவி கோர்ட்டில் ஏபிஎஸ் கார்பஸ் போடுறாங்க. காலையில் ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டு முதலமைச்சர் வந்து அமைச்சரோட பார்த்துட்டு ஏபிஎஸ் கார்பஸ் போடுறாங்க. ஏபிஎஸ் கார்பஸ் இங்கே போடும் பொழுதே அங்கே கைதுக்கு ஏற்றுக்கிட்டு அதுக்கு ஜாமீன் மனு போடுறாங்க. இது எல்லாமே நீதிமன்றம் குறிப்பிட்டுச்சு. அப்புறமா எங்களை என்ன நினைக்கிறீங்க, நீங்கள் உங்களுக்கு ஏதாவது தெரியுதா இல்லையா, நீங்கள் என்ன நினச்சி பண்ணுறீங்க, எவ்வளோ முரண்கள் உங்களுடைய இதில், ஒரு பக்கம் கைது, இன்னொரு பக்கம் ஹாஸ்பிட்டலில் பார்க்குறீங்க, இங்கே ஏபிஎஸ் கார்பஸ் போடுறீங்க, எப்படி இது சரியாக இருக்கும், கைது சட்டவிரோதம்னு போடுறீங்க, அங்கே ஜாமீன் போடுறீங்க, எப்படி இது அப்படின்னு கேட்குறாரு. ஏதாவது ஒரு வழியில் வெளியே கொண்டு வந்து எப்படியாவது கிடைக்கும். அப்போ தப்பாக இந்த விஷயங்களில் அதில் என்னென்னா சட்டக்கல்லூரி சட்டம் பயிலும் மாணவர்களுக்கு என்னென்ன இந்த மாதிரி விஷயங்கள் பிஎம்எல் ஆக்டில் எப்படிலாம் நடக்குது, எப்படிலாம் மோதுறாங்க, இந்த வழக்கில் என்ன தீர்ப்பு வந்தது, இதில் எப்படி நடந்ததெல்லாம் தெரிஞ்சிட்டாங்க. அப்புறம் அவங்க முக்கியமாக கொண்டு போனது ரிமாண்டுக்கு இது பண்ணக்கூடாது, எடுக்கக்கூடாதுன்னு. அதில் பல வழக்குகள் பழைய வழக்கெல்லாம் எடுக்கப்பட்டு அவர் மருத்துவமனையில் இருந்த காலம் ரிமாண்டு காலம். இந்த வழக்கு அப்போ ஐபிசி இருந்தது. ஆமாம், ஐபிசி. டிஎன்எஸில் அப்படி கிடையாது. 60 நாள் 90 நாள்னால் எப்போ வேணாலும் நீங்கள் கஸ்டடி எடுக்கலாம். ஆமாம், ஐபிசி இருந்த காலத்தில் இந்த வழக்கு நடக்குது. அப்போது கிடையாது அப்படின்னப்போ, இல்லை ஹாஸ்பிட்டலில் இருந்த காலம் ரிமாண்டு காலமாக கருதப்படாது, அதனால் நீங்கள் கஸ்டடி எடுக்கலான்றாங்க. கஸ்டடியில் பல விஷயங்கள் அவர் சொல்கிறாரு. இந்த மாதிரி விஷயங்கள் இது இப்படியே போகுது. இவருக்கு சிறையில் பல விஷயங்களை பண்ணுறாங்க. அமைச்சராக வச்சுருக்காங்க, அப்புறம் இலாகா இல்லாத அமைச்சராக வச்சுருக்காங்க. அந்த விஷயங்கள் வெளியில் இதாகப்படுது. அப்புறம் அந்த பல முன்னணி சீனியர் கவுன்சில்ஸ் கொண்டு வந்து வாதாடுறாங்க, விதவிதமாக முகில் ரோத்தகி. அப்போ அதில் ட்வின் கண்டிஷனு மற்ற விஷயங்கள் என்னென்னமோ சொல்லி ஜாமீன் போடுறாங்க. பல முறை ஜாமீன்கள் நிராகரிக்கப்படுது. அப்போ எல்லோரும் சொல்கிறது பிஎம்எல் ஆக்டில் இவர் வெளியே வரவே முடியாது, கஷ்டம், உடனடியாக வர முடியாது, காலங்கள் பிடிக்கும் அப்படின்னு. இன்னொரு பக்கம் இந்த இதெல்லாம் மேனிப்புலேட் பண்ணிட்டாங்க, அந்த அந்த ஹார்ட் டிஸ்க்கு மற்றெல்லாம் மேனிப்புலேட் பண்ணி என்னென்னமோ வாதம் வைக்கிறாங்க. இடி தரப்பில் பல வாதங்கள் வைக்கிறாங்க. வெளியில் எல்லா வாதத்தையும் வச்சிட முடியாது, பல விஷயங்கள் வேறு. அப்போது இதில் இப்படியே போய்கிட்டு இருக்கும்போது தான் ஓகா, சுப்ரீம் கோர்ட்டு ஜட்ஜி ஓகா, அவர் பொதுவாகவே ஏன் இந்த கதையெல்லாம் சொல்கிறேன்னா, இவருக்கு எப்படி ஜாமீன் கிடச்சிது, அதோடைய அருமை, அந்த அருமையை சொல்கிறேன். கஷ்டப்பட்டு எப்படி ஜாமீன் வாங்கினதுக்கு அடுத்த நாள்லேருந்து எப்படி மாறினாங்க இதாகணும். அப்போது ஓகா யாருன்னா, அவர் இடிக்கு குறிப்பாக இந்த பிஎம்எல் ஆக்டை வைத்து கைது செய்வது, எனக்கு என்னென்னு பண்ணுறதுக்கெலாம் எதிரானவர். அவருடைய பல தீர்ப்புகள், அவருடைய பல கான்ஃபரன்ஸுங்களை பேசுகிறது, இதெல்லாம் பார்த்தா இந்த பிஎம்எல்ஏ ஆக்டை தவறாக பயன்படுத்தக்கூடாதுன்றதில் ரொம்ப உறுதியாக இருக்கிறவர். அவர் இந்த விஷயங்களை பார்க்குறாரு. அப்போ ட்வின் கண்டிஷன்றதை மாற்றி அவர் ஒரு தீர்ப்பை கொடுக்குறாரு. மணி சிசோடியா வழக்கில், சத்யேந்திர ஜெயின் வழக்கிலலாம் என்ன சொல்கிறாரு, ஆர்டிகல் 21 பிரகாரம் ஒருத்தர் அந்த விசாரணைகள்லாம் முடிந்து நீண்ட காலம் அவர் சிறையில் இருப்பதை அடிப்படை உரிமைகளுக்கு எதிரானதுன்னு நாங்கள் பார்க்குறோம். அந்த அடிப்படையில் இவங்களை நான் ரிலீஸ் பண்ணுறேன்னு சிசோடியா ரிலீஸு, இவங்கெல்லாம் ரிலீஸுன்றப்போ இவருக்கும் ஜாமீன் கிடைச்சிரும் அப்படின்றது தெரிய வருது. நாங்களாம் கூட ட்விட்டர்லலாம் போடுறேன். இது இப்படியே வழக்கு போகும்போது இவருக்கும் அதே மாதிரி ஜாமீன் கிடைக்கும். அப்படி கொடுக்கும்பொழுது கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு 2-3 ஜாமீன் ஓகாலாம் வரத்துக்கு முன்னாடி இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சூழ்நிலைகள் மாறி இருக்குன்றதுக்கு சில விஷயங்களை கொண்டு வரணும். ஜாமீனில் முன்னாடி இருந்த சூழ்நிலைகள் இப்போ என்ன மாறுதல் இருக்குது, ஜாமீன் ஏன் கேட்குறீங்க, அமைச்சராக அப்போ இருந்தது வேணா அப்புறம் அமைச்சராக இல்லை அப்படின்றதுக்காக அமைச்சர் பதவி இல்லாமல் வெறும் எம்எல்ஏ பாருங்கள், இவர் பவரில் வெளியில் வந்தால் சாட்சி கலைக்க மாட்டார் அப்படின்றத கோர்ட்டில் நம்ப வைக்கிறாங்க, அஃபிடேவிட்டாக போடுறாங்க. ஜாமீன் மனுவில் இதையும் காரணமாக காமிக்கிறாங்க. ஓகா ஆர்டிகல் 21 பிரகாரம் மெரிட்டில் கொடுக்கல. நேற்று தான் சொல்கிறாரு, உங்களுக்கு ஜாமீன் நான் மெரிட்டில் கொடுக்கணும், நீங்கள் குற்றமற்றவர், அநியாயமாக நீங்கள் உள்ளே இருக்கிறீங்கன்ற அடிப்படைலாம் கொடுக்கல ராசா. ஆர்டிகல் 21 பிரகாரம் நீண்ட காலம் ஒருவர் சிறையில் வச்சிருப்பது அடிப்படை உரிமைகளுக்கு எதிரானது, விசாரணை சார்ஜ் ஷீட்டு போயிடுச்சு, அதனால் பெயில் இஸ் த ரூல், ஜெயில் இஸ் எக்ஸம்ஷன்ற அடிப்படையில் நான் கொடுக்குறேன் அப்படின்றாரு. இந்த அடிப்படையில் அவருக்கு ஜாமீன் கிடைக்குது. அவர் ரிலீஸ் ஆகுறாரு. ரிலீஸ் ஆன உடனே மறுநாள் கொஞ்சம் ஒரு அந்த வாரத்துலேயே அவர் அந்த நாளில் இல்லை 26 ரிலீஸ் ஆகி 27 அமைச்சர் ஆகிட்டாப்புல.
ஆனோன்னா தியாகி அது இதுன்றாங்க. அப்போது இது விஷயங்களில் கோர்ட்டுக்கு சிலர் கவனத்துக்கு கொண்டு போகிறாங்க. அதை சுப்ரீம் கோர்ட்டு நீதிபதிகள் கவனிப்பார்கள். நீதிபதிகளும் மனிதர்கள் தான், அவர்களும் இந்த சமூகத்தில் தான் வாழ்கிறார்கள். சட்டத்துக்கு உட்பட்டு நீங்கள் அங்கே போய் வாதங்கள் எல்லாம் வைத்தாலும் சட்டத்துக்கு வெளியே நிகழ்காலத்தில் என்னென்ன பண்ணுறீங்கன்னு எல்லாரும் பார்த்துட்டு தான் இருப்பாங்க. நேற்று பொன்முடி வழக்கில் ஆனந்த வெங்கடேஷ் ஜட்ஜியுடைய வெளிப்பாடும் அதுதான். பேசுவோம், அதையும் பேசுவோம். அப்போது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஜட்ஜிகள் கவனித்துட்ருக்குறாங்க. நீங்கள் நீதிமன்றத்தில் வெளியே வந்த உடனே அமைச்சர் ஆகிறதும், உங்களுக்காக அதே 2 துறைகள் வர்றதும், அப்போ நீங்கள் நீதிமன்றத்தில் ஜாமீன் கேட்கும் பொழுது ஒன்றும் இல்லை, சாதாரண நிலைமை, இவர் போய் சாட்சியை கலைக்க மாட்டார்னு சொல்கிறதும், அதற்கு பிறகு எதிர்த்தரப்பில் நீதிமன்றத்துக்கு மறுபடியும் போகிறாங்க. பலரும் சாட்சி சொல்ல பயப்படுறாங்க. நீதிமன்றத்துக்கு வர முடியல சாட்சி சொல்ல. ஒரு அதிகாரி, அரசு அதிகாரி சாட்சி சொல்லியிருந்தவர் இப்போது ஆளை வரதே கிடையாது அப்படின்றதெல்லாம் சொல்லும் பொழுது அவர்கள் இந்த வழக்கை மீண்டும் கையில் எடுக்கிறாங்க. அதுக்கு சில காரணம் சொல்கிறாங்க. மறுபடியும் தள்ளி போடப்படுது, மறுபடியும் இந்த வழக்கில் நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணால் ஜாமீனை ரத்து பண்ண வேண்டியிருக்குன்றாங்க. அதற்கு பிறகு இவர்கள் அதை பற்றி கவலைப்படல. சீனியர் கவுன்சிலர் இருக்காங்க, முகுல் ரோத்தகி இருக்கார், கபில் சிபில் இருக்கார், இவங்கெல்லாம் பார்த்துக்குவாங்கன்னு சொல்லிட்டு வாதத்திறமையில் என்னென்னா பண்ணுவாங்கன்னு போகிறாங்க. இது இப்படியே போக போக ஜட்ஜிகள் பல விஷயங்கள் பார்க்கும்போது ஒரு இடத்துல வந்து நிற்கிது. அதுக்கு முன்னாடி நடுவில் போன மாதத்தில் அவர் ஒரு இதை சொல்கிறாரு. நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் ஊடகங்கள் வந்து ஒரு சின்ன விஷயம் ஏடிஎம்க்கு எதிராக செங்கோட்டையன் நேற்று கூட பாருங்கள் எம்எல்ஏக்கள் கூட்டத்துக்கு கலந்துக்கலன்னா அதை பூதாகரமாக்கி அன்றைக்கி நைட்டு விவாதம்லாம் பண்ணுவாங்க. ஆனால் இவருடைய வழக்கு தொடர்ச்சியாக நடக்கும்பொழுது அதை பற்றி எங்கேயுமே பெருசாக ஊடகங்கள் கவர் பண்ணவே இல்லை. நம்ம கண்டினியூஸாக அதை பேசிகிட்டு தான் இருக்கோம். அப்போ அவர் வந்து என்ன பண்ணுறாரு, உங்களுக்கு அமைச்சர் பதவி வேணுமா, ஜாமீன் நீங்கள் அமைச்சராக நீடிக்க விரும்புகிறீங்களான்னு வந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஆமாம், சொல்கிறத இவங்க சொல்லலை. முகுல் ரோத்தகி போய் என்ன பண்ணுறாரு, அன்னைக்கு டேட்டில் மிலாட் எனக்கு இன்னும் அஃபிஷியலாக எங்களுக்கு அவருக்கு இன்னும் என்னுடைய கட்சிக்காரருக்கு அஃபிஷியலாக உங்கள் கேள்வி வந்து சேரலன்றாப்புல. வந்ததே கோபம் அவங்களுக்கு. அஃபிஷியலாக அவங்க வந்து சேரலைன்னா நீங்கள் எப்படி எங்கள்கிட்ட வந்து இப்போ ஆர்குமெண்ட் பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க. அஃபிஷியலாக வரலன்னு உங்களுக்கு தெரியுதில்ல, அப்போ நீங்கள் எப்படி இங்கே வந்தீங்க? அப்போ ஏதோ ஒரு வகையில் தெரிஞ்சு தானே வந்திருக்கீங்க. அப்போ நாங்கள் கேட்டதுன்னு தெரிஞ்சதில்லை. இந்த டெக்னிக்கலாக விளையாடுற வேலையை எங்கள்கிட்ட வச்சுக்காதீங்க, சட்டத்தின் ஓட்டையை பிடிச்சி அந்த வேலை பண்ணாதீங்க. இது வந்து எங்களை கோபமூட்டுற செயல், அடுத்த தடவை நான் அனுமதிக்க மாட்டேன். ஒன்றும் இல்லை நாங்கள் வந்து இது பண்ணுறோம், சரி போங்கன்றாங்க. அடுத்து இவர் அஃபிடவிட் தாக்கல் பண்ணுறதில்ல, இன்னும் ஒரு இதுவாக நான் அமைச்சராக நீடிப்பேன், அது என் உரிமைன்ற மாதிரிலாம் துணியில் தாக்கல் பண்ணுறதெல்லாம் நடக்குது. அப்போ இது எல்லாமே வந்து நீதிமன்றத்தை இவங்களை ஜாமீன் கொடுத்ததை வந்து சோதித்து பார்க்குறாங்கன்ற லெவலில் கொண்டு போயிடுச்சு. அதான் இவருக்கு அமைச்சராக இருக்கிறது உரிமைன்னா நீதிமன்றத்துக்கு நீங்கள் ஜாமீன் ரத்து பண்ணுறது உரிமை இருக்குது. வேறு இல்லை, ஜாமீன் கொடுத்தது தப்புன்னு நினைக்கிறேன்றது சொல்கிற அளவுக்கு அவங்கள வந்து இவங்க சோதிச்சிட்டாங்க. அதுக்கு பிறகு தான் நேற்று அந்த ஆர்கியூமெண்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா முகுல் ரோத்தகி ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லுவார், நாங்கள் ஒன்றும் அமைச்சர்னு சொல்லலையேன்னு. நீங்கள் ஒன்றும் அமைச்சராக இருக்கிறதுக்காக நாங்கள் ஒன்றும் ஜாமீன் கொடுக்கலையேன்னு கேட்பாங்க திருப்பிக்கிட்டு. நீங்கள் அமைச்சராக ஆகிறதுக்கு நாங்கள் ஒன்றும் அனுமதி கொடுத்து ஜாமீன் கொடுக்கலையே அப்படின்னோடனே முகுல் ரோத்தகி அந்த சீரியஸ்னஸ் தெரிஞ்சு கம்முன்னு இருந்துருவார், மௌனமாக இருந்துருவார். அப்புறம் கபில் சிபில் தான் ஃபுல்லாக வாதாடுவார். மிலாட் வேணா அடுத்த மாநிலத்துக்கு விசாரணையை மாற்றிக்கலாம் அப்படின்னு. என்ன சார், இன்னொன்று இந்த ஒரு இது மட்டும் கேட்டுக்கிறேன். அதில் கபில் சிபில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இன்னும் 1 வருஷம் தான் இருக்குது எலெக்ஷனுக்கு, அது அப்புறம் இது நான் அப்படியே வரேன், வேறு மாநிலத்துக்கு வேணால் மாற்றிக்கலாமான்றப்போ நோனோ 1000 சாட்சிகள் இருக்காங்க, எப்படி போவாங்க? நீங்கள் சம்மன் கொடுப்பீங்க, இங்கேருந்து வண்டி பிடிச்சி அவங்க ஒவ்வொரு தடவை வருவானா? அவனுக்கு என்ன அவசியம்? அவனுக்கு நீ போகிற வரல அவனுக்கு என்னென்னா நடக்கும், இல்லை போக வேணான்னு சொல்லலாம், எவ்வளோ நடக்கும். இல்லை நாங்கள் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மிலாட் ஜனவரி 26 மேலே தான் இதெல்லாம் வரப்போகுது. அப்போ ஆட்சியே என்ன இருக்குன்னு தெரியாது, இவர் அமைச்சராக இருப்பாரான்னு தெரியான்ற தொனியில் அவர் பேசும்போது இந்த அரசியல்லாம் எங்கள்கிட்ட பேசாதீங்க, ஆட்சிகள் மாறும் வரும் போகும், அதை பற்றி எங்களுக்கு அவ்வளோ எங்களுக்கு சட்டம், அப்போ அதை பற்றி பேசுங்கன்னு சொல்லிட்டு அதுலேயும் மறுதளிக்கிறாங்க. அதுக்கு பிறகு தான் அவர் ஆரம்பிக்கிறார். என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க நீங்கள் வந்து எங்ககிட்ட என்ன சொன்னீங்க, அமைச்சராக இல்லை சாதாரண மனிதராக இருக்கேன்னு சொன்னீங்க, ஆனால் நீங்கள் நாங்கள் கோர்ட்டில் கொடுத்த மறுநாளே நீங்கள் அமைச்சராக வரீங்க, அமைச்சராக இருந்து நீங்கள் தப்பு செஞ்சீங்கன்னா வழக்கே, ஆனால் நீங்கள் ஜாமீனில் வெளியில் போனாலும் மறுபடியும் அமைச்சராக வரீங்க, நீங்கள் வந்து சாட்சிகளை ஒன்றும் செய்யலைன்னு அவர் மறுபடியும் கபில் சிபில் சொல்லுவார். சாட்சிகள் யாரும் அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் இல்லையா, சாட்சிகளே நீங்கள் வர விடாமல் தடுக்கிறீங்க, நான் வைக்கிறேங்க குற்றச்சாட்டுன்றாரு. சாட்சிகளே நீங்கள் வரவிடாமல் பண்ணுறீங்கன்னு நான் சொல்கிறேன் அப்படின்றார் ஜட்ஜி. அதற்கு பிறகு மயிலாட் நீங்கள் கொஞ்சம் இது பண்ணுங்கன்னா எந்த இதுவும் பண்ண முடியாது, நாங்கள் இந்த மாதிரி விவகாரத்தில் எப்படி எந்தப்பட்ட சூழ்நிலையில் அப்போ தான் யோகா வந்து அவருடைய இதை
அவர் சொல்கிறாரு, பரிசீலனை பண்ணுறாரு. நான் எந்த மாதிரி சூழ்நிலையில் இந்த ஜாமீன் கொடுத்தேன்? ஒரு மனிதன் நீண்ட நாட்கள் சிறையில் இருக்கக்கூடாது. இந்த ட்வின் கண்டிஷன் பிஎம்எல் ஆக்டில் இருக்கிற ட்வின் கண்டிஷன் பல விஷயங்களை மீறி மெரிட்டு இல்லை, நியாயம் உன் பக்கம் இல்லை, குற்றச்சாட்டு நிரூபணம் ஆகிருக்குது. அப்படி இருந்தும் நான் வந்து ஆர்டிகல் 21 பிரகாரம் ஒரு மனிதனுடைய அடிப்படை உரிமைகளை மீறுறது, நீண்ட காலம் ஒருவரை முடக்கி வைப்பது, சிறையில் அடைத்திருப்பதுன்னு ஆர்டிகல் 21க்கு எதிரானதுன்ற அடிப்படையில் மட்டும்தான் நான் கொடுத்தேன். நீங்கள் அதையே கேள்விக்குறியாக்குறீங்க. நான் ஏன் கொடுத்தேன்றதை நான் வந்து இப்போ நினச்சி பார்த்து வருத்தப்படுறேன், குற்ற உணர்வில் இருக்கிறேன் நான் அப்படின்றாரு. ரொம்ப பயங்கரமான வார்த்தைகள். இதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. இதெல்லாம் சொல்லிவிட்டு இப்போ சொல்லுங்கள், ஜாமீன் வேணுமா அமைச்சர் பதவி வேணுமா? சுதந்திரம் வேணுமா அந்த கேள்வி கேட்டிருக்கேன். 2. அது ஜாமீன்னா என்ன? ஜாமீன் இல்லை சார், எனக்கு அமைச்சர் பதவி தான் வேணும்னா உள்ளே போட்டுருவோம். உள்ளே வந்துட்டு அமைச்சராக இருந்து அவ்வளோதான், இலாக்கா இல்லாமல் ஏதோ ஒன்று. அப்போது முடிவு பண்ணுங்கன்றப்போ அவர் கபில் சிபில் எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்றப்போ துஷார் மேத்தா டக்குன்னு இடி தரப்பு வைக்கி, இவங்க எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரி தான் டைம் கேட்குறது, இழுத்தடிக்கிறது, வாதம் கொண்டு வருதுன்னு பண்ணுறாங்கன்னா அங்கே தான் சொல்கிற வார்த்தையை கவனிக்கணும் கபில் சிபில். இல்லை நாங்கள் எங்கள் முடிவை சொல்கிறதுக்கு நாங்கள் வாதம் பண்ண மாட்டோம், எங்கள் முடிவை சொல்கிறேன்னு இருக்காரு. ஆனால் வாதம் கூட பண்ணுவாங்க இவங்கெல்லாம், அப்படின்னா கணக்கு இல்லை. சீனியர் கவுன்சிலில் என்னென்னா பண்ணலாம். அப்போது உங்களுக்கு மண்டே 2 மணி டைம் முடிவு எடுத்துகிட்டு வாங்கன்றாங்க. சரி சார், அப்போ எப்போ ரிசைன் பண்ணுவாரா இல்லை? இந்த தடவை உச்சநீதிமன்றம் நீங்கள் எண்டுக்கு போயிட்டீங்க, உச்சத்தை போய் தொட்டுட்டீங்க. நீங்கள் உயர்நீதிமன்றம்னா கூட நீங்கள் 2 திங்கக்கிழமை டைம் வாங்கிட்டு சனிக்கிழமை நீங்கள் உச்சநீதிமன்றம் போய் ஒரு இதுக்கப்புறம் பிரசிடென்ட்டுக்கு அப்பீல் போட்டு நான் வந்து இந்த மாதிரி சுப்ரீம் கோர்ட்டு போகிறேன், நீங்கள் விசாரிக்க வேணான்னு ஏதாவது கோரிக்கை வைக்கலாம். ஆனால் நீங்கள் தொட்டதே உச்சத்தை. உங்களுக்கு ஜாமீன் கொடுத்தவங்கள்ட்ட தான் உங்கள் வழக்கு வரும். உங்களுக்கு ஜாமீன் கொடுத்தவங்க தான் அதை யோசிக்கணும். நான் ஏன் ஜாமீன் கொடுத்தேன்னு யோசிக்கிறேன்ற அளவுக்கு அவரை சீண்டிட்டீங்க. கொடுத்தவரே யோசிக்க. அப்போ அவர் ஒரு விஷயத்தை உறுதியாக இருக்கார். நீங்கள் அதே யோகா தான் இவருக்கு கெஜ்ரிவாலுக்கு கொடுக்கும் பொழுது செக்ரட்டரி போகக்கூடாது, ஆமாம், ஃபைல் பார்க்கக்கூடாது. அப்படின்னா என்னென்னா நீ வந்து சீக்கிரமாக இருக்கக்கூடாது, நீ சீக்கிரமாக இருக்கக்கூடாது தான் அதோடைய அர்த்தம். ஃபைல் பார்க்காம. ஆமாம், ஆனால் இங்கே வந்து இவருக்கு அதை சொல்லலை, ஏதோ ஒரு காரணத்துக்காக விட்டுட்டார். அதை இவங்க சீண்டி பார்த்தோன்னா இப்போ டேரிங்காக இவங்களால எந்த இதுவும் பேச முடியாத அளவுக்கு லாக் பண்ணிட்டார் அவர். அதனால தான் சொல்கிறேன், ஜட்ஜிகள் வந்து எல்லாத்தையும் கவனிப்பாங்க, அவர்களும் மனிதர்கள், அவர்களும் படிப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அவங்க ஏன் சும்மா இருப்பாங்கன்னா நீதிமன்றத்துக்கு கட்டுப்பட்டு இருப்பாங்க, சட்டத்தின்படி தான் அவங்க தீர்ப்பு கொடுக்க முடியும். அப்போ சட்டத்தை ஒருத்தர் சைடு நான் தப்பே இருக்காது. நீங்கள் இப்போ கோர்ட்டுன்னு ஒரு படம் வந்துருக்கு பாருங்க, நோபடி ஸ்டேட் வெர்சஸ் நோபடி. சூப்பர். அதை பார்த்தீங்கன்னா அந்த பையன் சைடு தப்பே இல்லைன்னு நீதிபதிக்கு தெரியும். ஆனால் இவர்கள் நீங்கள் ஜாமீன் கொடுக்காத நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுடைய இன்டெகிரிட்டி அது இதுன்னு உருட்டுவாங்க. அடுத்த தடவை ஜாமீன் மிலாட், அந்த பொண்ணுடைய இன்டெகிரிட்டி 3வது தடவை மிலாட் அப்படின்னோன்னு அவர் இது பண்ணுவார். ஏன்னா இதில் வந்து சட்டம் இதை தான் சொல்லுது. ஆனால் நீதிபதிக்கு தெரியும் பையன் பாவம் அப்படின்னு. அதே நீதிபதி ரீகாலுக்கு அனுமதிப்பாப்புல, அனுமதித்து அங்கே மாற அவர் அதுக்கு அடுத்த மாதிரி ரியாக்ட் பண்ண. அதாவது சட்டம் தான் நீதிபதி இருக்குது. மனிதன் படத்தில் சொல்லுவார்ல, அந்த இடத்துல கார் ஏற்றி கொண்டது தெரியும், எல்லாம் தப்பு நடந்திருக்கு, பாதிக்கப்பட்ட ஒருத்தர் ப்ரூஃப் கொண்டு வரீங்களா நான் காத்திருக்கேன். ஆனால் இல்லையே, நான் என்ன பண்ணுறது? அப்போது இது வரும்பொழுது இதை அனுமதிச்சா ஆகணும்னுவார் அவர். நான் வந்து மனிதனுக்கு போயிட்டீங்க, அவங்க மனிதனை வேற சொல்லிட்டீங்களே. நீங்கள் மனிதர்களை சொல்லி தானேங்க ஆகணும். இது மாதிரி சொல்லும்போது மனிதன் படம் ஜாலி எல்எல்பி ரீமேக் சார், ஜாலி எல்எல்பி ரீமேக் அதுதான். இல்லை, எனக்கு பிடிச்ச படம் உதயநிதி ஸ்டாலின். அவர் வந்து இல்லை நல்ல படம், அவர் இயல்பாக நடிக்கக்கூடியவர் உதயநிதி ஸ்டாலின். அந்த படத்தில் ரொம்ப இயல்பாக நடிச்சிருக்காரு. அது ஒரு புறக்கணிக்கப்பட்ட ஒரு இளைஞன், ஜூனியரு, அவங்க வழக்கை நடத்தும் பொழுதே அதுக்குள்ளே போயிடுவோம், எல்லாமே நல்லாயிருக்கும். அதுக்குள்ளே போய் தன்னை இழந்து ஆர்குமெண்ட் பாடல்கள்லேருந்து எல்லா இது சினிமாட்டிக்காக இருக்கும். நீங்கள் அதை நீதி தேவதைக்கு போட்டுருங்க, அது பிச்சு போட்டிருக்குன்னு சொல்கிறதுலாம் அப்படிலாம் ஜட்ஜிக்கிட்டலாம் சொல்ல முடியாது. கண்டெம்ட் ஆஃப் தி கோர்ட் வெளியே சீன்லாம் போட முடியாது. ஆனாலும் வந்து அந்த படம் ஒரு அற்புதமான படம். அதில் ஒரு ஜட்ஜி எப்படி, நீங்கள் எங்கே வேணால் போங்க, நீங்கள் உங்களுக்கு அந்த அதிகாரம் இருக்குது, சுப்ரீம் கோர்ட்டு போங்க, ஜனாதிபதிகிட்ட போங்க. ஆனால் திஸ் இஸ் மை கோர்ட், இங்கே நான் சொல்கிறது தான், அதுதான் உண்மை. இன்றைக்கி அவர் ஜெயிலுக்கு போய் ஆகணும், இன்றைக்கி அவர் ஜெயிலுக்கு போகிறான், அவன் தான். அந்த மாதிரி நீதிபதிகள் நீங்கள் முடிவு பண்ணிட்டாங்கன்னா முடிச்சு விட்ருவாங்க. நீங்கள் என்ன சீனியர் கவுன்சிலர் யாராரு சட்டத்தினுடைய அந்த ஓரளவு தான் ஓட்டைகளை பயன்படுத்த முடியும்.
அதை தாண்டி அந்த தர்மத்தை மீறினா அந்த இதை வந்து ரொம்ப உறுதியாக இருப்பாங்க. சார் இது நான் செந்தில் பாலாஜிக்கு கேட்கப்பட்ட கேள்வியாக கூட பார்க்கல சார், இது தமிழக அரசுக்கு கேட்கப்பட்ட கேள்வி மாதிரி தான் நான் எடுத்துக்கிறேன். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எல்லாம் அப்படி தானேங்க, எல்லாம் அப்படி தானே. தமிழக அரசு நான் கேட்குறேன், ஏன் செந்தில் பாலாஜி இவ்வளோ காப்பாற்றுறீங்க? ஒரு குற்றவாளி கைது செய்யப்பட்டால் அவரை போய் அந்த பிரமாண பத்திரம் ஏற்றுக்கிட்டவர்கள் போய் பார்க்குறதுன்றது அவர்களோட பிரமாண பத்திரத்துக்கு எதிரானது. முதலமைச்சர் தொடங்கி எல்லா அமைச்சர்களும் மருத்துவமனையில் போய் பார்த்தாங்க. அதுக்கப்புறம் அவரை வந்து இலாகா இல்லாத மந்திரியாக கவர்னரு இவரை நீக்கணும்னு சொன்ன பிறகு அது கோர்ட்டுக்கு போய் நீதிமன்றம் கவர்னரை கண்டிக்குது. நீங்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றத்துடைய இதுக்கு கட்டுப்படணும், நீங்கள் வந்து ஒரு வழிகாட்டி, ஒரு இது சரி பண்ணுறவர் தான் தவிர நீங்கள் அதிகாரம் உள்ளவர் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு சைன் போடணும், அவ்வளோதான். நீங்கள் இது முதலமைச்சர் இவரை பதவியில் வைத்திருக்கணுமா அப்படின்றத பரிசீலிக்கணும். ஏன்னா கோர்ட் அதை மதிக்குது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு தான் முழு அதிகாரம். அந்த கோர்ட் வந்து இவரை பதவியில் வந்து நீக்கிங்கன்னா நீக்கி தான் ஆகணும். ஆனால் கோர்ட் அப்படி நேராக சொல்ல முடியாது, சொல்லவும் கூடாது. சொன்ன மாதிரி சுற்றி கூட பெரும்பாலும் சொல்லாது, ஆமாம், வேறு மாதிரி தான் சொல்லும். இந்த இப்போ சொல்லுதில்ல, ஜாமீன் வேணுமா, இது வேணுமா, ஆமாம், செக்ரட்டரி போகாத, ஃபைல் பார்க்காத அப்படின்னா என்ன அர்த்தம்? அவ்வளோதான், ஒன்றும் பண்ண முடியாது. நான் வெள்ளை சட்டை போடுறேன், கலர் சட்டை மட்டும் நீங்கள் போடுங்கன்னு சொன்னாலும் அதோடைய அர்த்தமாக வெள்ளை சட்டை போடாதுன்னு அர்த்தம். நீங்கள் எப்படி வேணால் போங்க, இந்த ஷாப்பிங் மால் மட்டும் போகாதீங்கன்றதை வேறு மாதிரி சொன்னால் வடபள்ளி பக்கம் போகாதீங்கன்னா அது மாதிரி தான். அது அந்த மாதிரி வேறு மாதிரி தான் சொல்லுவாங்க. சில இடங்களில் மட்டும்தான் டைரெக்டாக அடிப்பாங்க. அப்போ அந்த வகையில் மந்திரி பதவியை விட்டு விலகுங்கள் அப்படின்ற மாதிரி இந்த தீர்ப்பு. இது அரசுக்கு நெருக்கடி இல்லை. இப்போ திங்கக்கிழமை அவங்க இன்றைக்கி யோசித்து நாளைக்கு கூட்டம் போட்டு யோசித்து சொல்லுவாங்க. அப்போ வேறு இதில் செக்மேட்டு இல்லை. அதான் நான் கேட்குறேன், எப்போ ரிசைன் பண்ணுவார் செந்தில் பாலாஜி? நீங்கள் திங்கக்கிழமை அவங்க பதில் சொல்கிறது முன்னாடி ரிசைன் பண்ணுவார். பண்ணிடுவார். அநேகமாக நாங்கள் ரிசைன் பண்ணிடுறோம் அப்படின்ற ஒன்று ரிசைன் பண்ணுவார், இல்லை நாங்கள் ரிசைன் பண்ணுறோம் அப்படின்றத சொல்லுவாங்க. அநேகமாக திங்கக்கிழமைக்கு மேலே அமைச்சரவை மாற்றங்கள் நடக்கலாம். செந்தில் பாலாஜி ராஜினாமா செய்த அந்த போர்ட்போலியோ பழையபடி முத்துசாமி அண்டு தங்கம் தென்னரசு கொடுக்கப்படலாம். முத்துசாமி இந்த தடவை எப்பா என்னை ஆளை விடுங்கப்பா, நான் நிம்மதியான ஆள், நான் எல்லா காலத்துலேயும் அமைதியான அமைச்சர், அவர் பேக்கப் எந்த வம்பு தும்புக்கும் போகாது, அதெல்லாம் நடக்காது, அதெல்லாம் எனக்கு வேணாம், நான் பேக்கப்பாக இருக்கல, ஃப்ரண்ட் அப்பாகவும் இருக்கல, என்னை விட்டுருங்க அப்படின்னா வேறு யாருக்காக கொடுக்கப்படலாம் அந்த துறைகள். பிடிஆர் ஒரு வம்பில் தரல, அதனால் பிடிஆரை திருப்திப்படுத்துகிற விதமாக எப்பா டிஆர்பி அந்த இதுலேருந்து அந்த 2 அந்த கம்பெனிகளை அந்த இதை வந்து இவர்கிட்ட கொடு அப்படின்ட்டு பிரித்து கொடுக்கலாம். இல்லை பிடிஆருக்கு பொன்முடியை நீக்கிட்டு வனத்துறையை கொடுக்கலாம். லக்ஷ்மணன் எம்எல்ஏ அதிமுகலேருந்து வந்தவர், அங்கே வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவர், விழுப்புரம் எம்எல்ஏவாக இருக்கிறார், அவருக்கு பொன்முடியுடைய அமைச்சரை கொடுத்துட்டு பொன்முடியை பதவியிலிருந்து நீக்கலாம். விழுப்புரத்தை வந்துட்டு விழுப்புரம் மாவட்ட செயலாளர் லக்ஷ்மணனை அமைச்சராக்கலாம். இந்த மாதிரி பல மாற்றங்கள் கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரி சார், இன்னொரு முக்கியமான தீர்ப்பு இதில் டாஸ்மார்க் இடி வழக்கில் வந்துட்டு இவங்க போட்ட அந்த வழக்கையே வந்துட்டு தள்ளுபடி செஞ்சுருக்கு எஸ்எம் சுப்பிரமணியம் அவர்களுடைய கோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட்டில் ஹைகோர்ட்டில் அந்த இது நடந்திருக்கு. எப்படி பார்க்குறீங்க இதை? சாதாரண ஒரு நபரை ஹைகோர்ட்டில் இருக்கிற ஒரு வழக்கறிஞரை கூப்பிட்டு இந்த வழக்கில் ஏதாவது ஜெயிக்கிறதுக்கான முகாந்திரம் இருக்கான்னு கேட்டால் ஒன்றுமே கிடையாது. ஆனால் ஹைகோர்ட்டில் கூட 1க்கு 3 சீனியர் கவுன்சிலு லாஸ்ட் ஸ்டூடெண்ட்டை கேட்டால் கூட சொல்லிடுவாங்க. 1க்கு 3 சீனியர் கவுன்சில்கள் இதில் வந்து வாதாடுறாங்க, தண்ணி குடிச்சு பேசுகிறாங்க. அவங்களுடைய வாதத்தில் ஒன்று கூட ஒரு வேல்யூபிளான இது தேரும் இது வேல்யூவான ஒன்றுன்னா இல்லை. முதல்ல இது ரைடு வரதே தப்புன்றாங்க. இல்லை சார், அந்த போட்ட வழக்கில் முகாந்திரமே இல்லைன்றாரு. அதான் சொல்கிறேன், ரைடு வர்றதில் ரைடு வரக்கூடாது, கேட்டுட்டு வரணும். இந்த ரைடே தப்பு, கேட்டுட்டு வரணுன்றதை அன்றைக்கே முடிச்சு விட்டாங்க. என்னங்க நீங்கள் அப்படின்னு. அப்புறம் வந்து ரைடு வந்த அந்த 3 நாள் ரைடையும் சட்டவிரோதம்னு அறிவிக்கணுன்றாங்க. ப்ரிடிகேட்டட் அஃபென்ஸே கிடையாதுன்றாங்க. ஈஸியாக யார் கொடுக்கலன்றாங்க. பெண்களை இவங்களெல்லாம் துன்புறுத்தினாங்க அப்படின்றாங்க. மனித உரிமை மீறல்ன்றாங்க. மனித உரிமை மீறல் மட்டும் இல்லை, மாநில உரிமைகள் மீறல்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இது அரசியல் பழிவாங்கல்னு கோர்ட்டில் போய் சொல்கிறாங்க. அவர் கூப்பிட்டு சொல்லிட்டாரு கோர்ட்டில், அரசியல் பழிவாங்கலாம் உங்ககிட்ட தனியாக போய் எங்கே வச்சுக்கா, ஜனங்க முடிவு பண்ணிட்டேன், என்கிட்ட வந்து இதெல்லாம் சொல்லாத, என்கிட்ட சட்டத்தை மட்டும் பேசுன்ட்டார். அதுக்கப்புறம் பஞ்சநாமாவில் ஸ்டீஸ் பண்ண இந்த இதெல்லாம் வந்து எல்லாமே தப்பு, எல்லாத்தையும் திருப்பி கொடுக்குன்றாங்க. இது எல்லாத்துக்கும் இடி கரெக்டாக பதில் சொல்லிச்சு. பிஎம்எல் ஆக்ட் பிரகாரம் நாங்கள் முறையாக வாக்குமூலம் வாங்கியிருக்கோம்,
யாரையும் நாங்கள் துன்புறுத்தி வாங்கலை, யாரையும் நாங்கள் துன்புறுத்தவில்லை. எல்லாருக்கும் அந்த டைம் கொடுத்தோம், வீட்டுக்கு அனுப்பினோம். நோயாளிகளாக நீங்கள் கிளம்பி போகணும்னா பலரும் இல்லை சார் நாங்கள் இருக்கிறோம் முழுசுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இதற்கு ஆதாரம் அவர்கள் இந்த விசாகன், அந்த சங்கீதா, விசாகன் ஐஏஎஸ், சங்கீதா அந்த அதிகாரி பொது மேலாளர், அப்புறம் இன்னொரு துணை பொது மேலாளர், இவர்களுடைய கடிதம் சில ஆவணங்களை கேட்டிருந்தப்போ நாங்கள் எங்களுக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுக்கணும்னு கேட்டு எழுதின கடிதத்தில் கூட துன்புறுத்துனீங்க, முறையற்ற விசாரணை, வற்புறுத்தி கையெழுத்து வாங்கினீங்க, வாக்குமூலத்தை வற்புறுத்தி வாங்கினீங்க, எங்களை அரெஸ்ட் பண்ணீங்க, இந்த மாதிரி எந்த வித இதுவும் அவங்க குறிப்பிடல அப்படின்னு. இன்னொன்று அவங்களுக்கு நீங்கள் எங்கே வருத்தப்படுறீங்க இப்படி கேட்குறாங்க. அவங்களுக்கு வேணால் அவங்க போட்டுக்கிட்டோம் வழக்கு, அப்போ நீங்கள் ஷீல்டு மாதிரி ஊழியர்களுக்காக நீங்கள் இது பண்ணுறீங்களா அப்படின்னு. இதில் முறைகேடு நடந்ததுக்கான பல ஆதாரங்கள் எங்கள்கிட்ட இருக்குது. நாங்கள் முறையாக எல்லா பொருளையும் சீஸ் பண்ணியிருக்கோம், முறையாக வாக்குமூலம் வாங்கியிருக்கோம், அதுக்கு எங்களுக்கு உரிமை இருக்குது. உங்களுக்கு எஃப்ஐஆர் கொடுக்கணுன்னு அவசியமே இல்லை. நாங்கள் இன்னொரு படி மேலே போயிட்டார் அவர். எஃப்ஐஆர் இல்லாமல் நாங்கள் வருவோம்யா, அதுக்கும் எங்களுக்கு உரிமை இருக்குது இதில். அதனால் யாரை எப்படி விசாரிக்கணும், என்ன விசாரிக்கணுன்றது பிஎம்எல்ஏ எங்களுக்கு தெரியும். நாங்கள் முறைப்படி தான் பண்ணியிருக்கோம். இதில் எந்த அத்துமீறலும் இல்லைன்னு. அவர் மற்ற இன்னொருத்தரை கூப்பிட்டு வந்தாங்க, அப்புறம் சௌத்ரின்னு ஒருத்தர் வந்தார், அப்புறம் விக்ரம் சிங்னு ஒருத்தர் வந்தார். யாரோ 2 நாள் 3 நாள்னு பக்கமாக அந்த இவர் கெஜ்ரிவால் இது, அந்த விஜய் மண்டல் இது, அது இதுன்னு வச்சு என்னென்னவோ பேசுனாங்க. சாயங்காலம் வரைக்கும் பேசி ஜட்ஜி பார்த்துன்னே இருந்தார். அதை எழுதி கொடுத்துருங்களாங்க, ஏங்க 4 பூரா பேசுகிறீங்க, இல்லை இல்லை இது பேசினா தான் புரியும்ன்ட்டு பேசுனாங்க. அவர் ஒரு தள்ளுபடி இது பண்ணிட்டு ஒரே அதில் பட்டுன்னு முடிச்சிட்டாரு. உடனே நாங்கள் எஸ்எல்பி போகிறோம், நாங்கள் வந்து மேல்முறையீடு போகிறோம், நீங்கள் எப்போ நீங்கள் இதை தீர்ப்பெல்லாம் எப்போ நீங்கள் பதிவேற்றுவீங்க, 2-3 நாள் ஆகுமா அண்ணா. அவ்வளோலாம் கஷ்டப்படாது, 10 நிமிஷத்தில் ஏற்றிடுவோம், நீங்கள் எடுத்துகிட்டு போங்கன்ட்டாங்க. நீங்கள் அவர் சொல்கிறது இது சட்டப்பூர்வமான ஒன்று, இதில் நீங்கள் சொல்கிற எந்த வாதத்துக்குமான இதுவும் இல்லை, எல்லாமே சட்டப்படி நடந்திருக்கு. 60 மணி நேரம் அடைச்சி வச்சாங்கன்றதெல்லாம் ஏற்றுக்க முடியாது. அது சாதாரணமாக அவங்க முறையாக தான் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று ப்ரிலிமினரியில் இருக்கிற ஒரு விசாரணையை தடை செய்யறதுன்றது அது ஒரு இதுவே கிடையாது. அவர்கள் தாராளமாக விசாரணை தொடரலாம். சேம் இதே தான் உச்சநீதிமன்றம் போனாலும் ஒரு ப்ரிலிமினரி ஸ்டேஜில் இருக்கிற ஒரு விசாரணையே பண்ணக்கூடாது அப்படின்னா எப்படி? நீங்கள் வழக்கு எப்படி வரும்னா, இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சார்ஜ் ஷீட் போட்டு அந்த வழக்கு விசாரணை வரும்பொழுது இது தப்பு அது தப்பு, விசாகனை மிரட்டினாங்க, இவரை இது பண்ணாங்க, போனை பிடிங்கிட்டாங்க, இந்த மாதிரிலாம் நீங்கள் அந்த சார்ஜ் ஷீட்டில் ஃபைல் வழக்கில் விசாரணையில் பண்ணலாம். நீங்கள் வந்து இந்த மாதிரி போட்டு பண்ணவே கூடாது, வரவே கூடாது, திரும்பி கூட பார்க்கக்கூடாது அப்படின்னா. இன்னொன்று க்ளீனாக சொல்லிட்டாங்க, நீ கம்பெனி ஆக்டில் பதிவு பண்ணியிருக்க, அது கீழே ஏகப்பட்ட வழக்குகள் இருக்குது, நாங்கள் அந்த அடிப்படையில் வரோம், நாங்கள் யாரை வேணால் விசாரிப்போம் பிஎம்எல் ஆக்டில், அதுக்கு நீங்கள் வந்து முறையாக நீங்கள் என்னன்றதை பார்த்துக்குங்க, ECIRலாம் கொடுக்க முடியாதுன்ட்டாங்க. அதனால் உச்சநீதிமன்றம் போனாலும் இந்த வழக்கு இதே மாதிரி கொஞ்ச நாள் இழுத்து அடிக்கலாம், வாதம் பண்ணலாம். இப்போ அங்கே இருக்கிறவங்களாம் சரியான கோபத்தில் இருக்காங்க, ஏன்னா போய் இவங்க வாங்கி கட்டிட்டு வராங்க தமிழ்நாடு கவர்மெண்ட். அதுவும் வந்து நீங்கள் இடி கேஸ்லாம் வந்து வேறு மாதிரி பார்ப்பாங்க. அதில் ஏதாவது மீறல் இருந்தால் ஓகே, எந்த விதிமீறலும் இல்லைன்றப்போ அதெல்லாம் விசாரிக்கலாம். இல்லை சார், ஒரு தடவையும் சுப்ரீம் கோர்ட்டில் போய் இந்த மாதிரி முகாந்திரமே இல்லாமல் போய் அடி வாங்கிட்டு வர்றதுன்றது அது தமிழ்நாட்டுக்கு தானே சார் ஒரு அசிங்கம். அப்படி யாருங்க அதை போய் சொல்கிறது, யார் முடிவு பண்ணுறா? நான் கேட்குறேன், டாஸ்மார்க் வழக்கு ப்ளஸ் அரசு போடுற வழக்கு, அந்த நீதிபதி அந்த வந்த சீனியர் கவுன்சில் எல்லாருக்குமே பெரிய அளவில் வழக்குக்கான ஃபீஸ். ஆமாம் சார், கபில் சிபல் முகல் ரோத்தோக்கெலாம் யார் வீட்டு பணம் நான் கேட்குறேன். மக்கள் வரி பணம். செந்தில் பாலாஜி கேஸு நான் கொடுத்தோம் அவர் கொடுத்தோன்னு தான் சொல்லிக்குவாங்க. டாஸ்மார்க் நிறுவனம் சட்ட விரோதம்னு போகுது, அரசு போகுது, இந்த பணம்லாம் எங்கேருந்து? பாட்டிலுக்கு வாங்க. இப்போ நீங்கள் இதுக்கு போகிறீங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறதுக்கு மேல்முறையீடு பண்ணால் அங்கேயும் செலவாகும். அதெல்லாம் என் மக்களுடைய வரி பணம் தானே. இதை எதிர்க்கட்சிகள் மற்றவர்கள் வந்து கேட்கணும், பண்ணணும். யார் அதை பற்றி பேசுகிறா? நேற்று இந்த இது வந்த பிறகு ஏதாவது அறிக்கை வரும்னு பார்த்தேன், செந்தில் பாலாஜி பதவி விலகணும் அப்படி இப்படின்னு ஏதாவது எடப்பாடி இவங்க யாராவது அறிக்கை. கூட்டணி கட்சிகள் எதுவுமே சொல்ல மாட்டாங்களே சார். தோழமை கட்சிகள் என்ன கூட்டணி கட்சிகள் சொல்லாதீங்க, கோவம் வந்துடும் அவங்களுக்கு. தோழமை கட்சிகள் அதெல்லாம் கிடையாது, அவங்களுக்கு எதை பற்றியும் கவலை இல்லை. அவங்களுக்கு தேவை இந்த வர்ற தேர்தலில் 6 சீட்டுன்றதை 10 சீட்டு ஆக முடியும். எதிர்கட்சிகளும் சும்மா இருக்கு, கோர்ட்டு தான் எதிர்கட்சி வேலையை பார்க்குது சொல்ல போனால் நேற்று. ஆமாம், கிட்டத்தட்ட அப்படி தான். நீதிமன்றங்கள் தான் பல நேரங்களில் தலையிட்டு பல விஷயங்களை கொண்டு வராங்க. அதான் சொல்கிறேன்னே, உடனடியாக நான் ஒரு அறிக்கையெல்லாம் எதிர்பார்த்தேன், செந்தில் பாலாஜி பதவி விலகணும், பொன்முடி பதவி விலகணும், ஒரே நாளில் 4 நீதிமன்ற தீர்ப்புகள், இப்படிலாம் ஒன்றும் இல்லையா? ஒருவேளை இன்றைக்கி வருமோ என்னமோ சார். இன்றைக்கி வரும், வீக்கெண்டில் கொஞ்சம் வேலையாக இருப்பாங்க, வீக்கெண்டில் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் ஸ்பீடு, ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. சரி சரி, பல விஷயங்களை விரிவாக பேசினோம். உங்கள் நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு பதிலளிச்சமைக்கு நன்றி. நன்றி.